தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மறுபடியும் இந்த நாளிலும் டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் முன்னால் ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா. கர்த்தாவினுடைய நாமத்தினால் மறுபடியும் உடைய சமூகத்தில் கூடி வர எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் இதுவரைக்கும் எங்களை நீர் காத்தீர் சுவாமி, அதற்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவுடைய ஜீவனோட வார்த்தையை நாங்கள் கர்த்தா எடுத்துரைக்க உடைய சமூகத்தில் வந்திருக்கின்றோம். கர்த்தாவே துதிக்கிறோம். இந்த வார்த்தை கர்த்தாவே நீர் என்ன நோக்கத்தோடு அனுப்புகிறீரோ அந்த காரியமாக வாக்கியப்படணும். கேட்கின்ற செவிகளில் மட்டுமல்ல, உள்ளத்திலேயும் அவைகள் துணிக்கிட்டும் பதியட்டும். கர்த்தாவே அவைகளை தேவனை கை கொள்ள உதவி செய்யும். நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வதியும் கர்த்தாவே. வார்த்தை வல்லமை உள்ளது. அது மக்களிலே கிரியை செய்து ஆத்மாவிலும் சரீரத்திலேயும் காணப்படுகிற பலகீனங்களை நீக்கி ஊக்கத்தை கொடுக்க முடியாக வேண்டிக் கொள்கிறோம். கிருபையார் சுவாமி, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் தேவன் அருள்கின்ற வார்த்தையை கேட்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவன் மனிதனை படைத்திருக்கிறார். மனிதனுடைய சரீரத்தில் அநேக அவயவங்களும் உறுப்புகளும் இருக்கின்றது. அவைகளெல்லாம் பலமான காரியங்களை செய்ய உபயோகத்துக்குரியவர்களாக இருக்கிறது. ஆனால் நாவு என்று ஒன்றை ஆண்டவர் படைத்திருக்கிறார். அந்த நாவுக்கு எலும்பும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நாவு இந்த எல்லா சரீரத்தில் உள்ள எல்லா உறுப்புகள் அவயவங்களை விட அது வலுவாய்ந்ததாக இருக்கிறது. அந்த நாவின் மூலமாகவே நன்மை வருகிறது, தீமையும் ஆகிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆனபடினால நாவை பற்றி நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பார்ப்போம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாவின் சொல்லினால எவ்வளோ காரியங்கள் உலகத்தில் இன்று நடக்கிறத நாம் பார்க்கிறோம். ஒரு சொல்லினால பழி வாங்கினது உண்டு. ஒரே சொல்லினால எத்தனையோ பேர் மாய்ந்து போனார்கள் என்றெல்லாம் நாம் அறிகின்றோம். இது ஒரு நாவலில் ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தை அவ்வளவு வலு உள்ளதாக அது இருக்கிறது. ஆனபடினால் இங்கே ஞானி பிரசங்கி சொல்லும்போது அவர் இப்படி சொல்லுகின்றார். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்தில் அவர் சொல்லும்போது வார்த்தை சுருக்கமாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், அதனால் உன் வார்த்தையில் சுருக்கமாயிருப்பதாக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எதையும் பேசிவிடலாம் என்பதல்ல, அந்த வார்த்தைக்கு வலு உண்டு. ஆனபடினால தேவன் வானத்தில் சிங்காசனத்தில் அங்கேதான் இருக்கிறார். ஆனால் பூமியில் நடக்கிற எல்லாவற்றையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அவருடைய சமூகத்துக்கு அவைகள் போய்கொண்டே இருக்கின்றது. அப்படி நான் வேதத்தில் பல இடங்களில் பார்க்கிறோம். தேசத்தில் நடக்கிற தீமைகள் சில வேளையில் என்னுடைய சன்னிதானம் வரைக்கும் வந்துவிட்டது என்றெல்லாம் சொல்லுகின்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால இந்த நாவு என்று சொல்லும்போது அது ரொம்ப அடக்கமாக சுருக்கமாய் வார்த்தைகள் இருக்க வேண்டும். அதிகமாக பேசும்போது அதிலிருந்து ஒரு மனிதனுடைய தன்மை என்ன என்று அது வழியே காட்ட ஆரம்பித்துவிடும். அவன் அதிகமாக பேசிவிட்டால் அவனுடைய மூடத்தனம், அவனுடைய அறியாமை, அவைகளில் இருந்து தேவனுக்கு பயப்படாமை எல்லாமே அதிலிருந்து வர ஆரம்பித்துவிடும். உள்ளே இருக்கிறது இந்த நாவினால் வந்துவிடும். அவனுடைய பேர் புகழை கெடுத்து போடும் என்று நாம் காணுகின்றோம். பிரசங்கி சொல்லும்போது அடுத்த வருஷம் கூட 5ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தை நான் படிக்கும்போது அங்கே எப்படி சொல்கிறது நாம் வாசிக்கலாம். தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சொப்பனங்கள் எல்லாம் சரியான சொப்பனங்கள் அல்ல. அப்படினால் மனிதனுக்கு வாழ்க்கையிலே தொல்லைகள், துன்பங்கள், பாடுகள் உண்டானால் அல்லது பகலிலே அவன் தீயவைகளை பார்க்க, சிந்திக்க, கேடானவைகளை எண்ணி அவைகளை நடப்பிக்க அவன் விரும்பி அவைகளிலே மனதை விட்டிருக்கும் போது, இரவில் தூங்கும் போது அந்த
மாயைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதே வண்ணமாகத்தான் அதாவது மனிதனுடைய உள்ளத்தில் மறைந்து கிடக்கிற உள்ளே அமைங்கி இருக்கின்ற அந்த மூடத்தனம், அந்த தேவனுக்கு பயப்படாமல் இவைகளெல்லாம் அதிகமாய் பேசின உடனே அவைகள் வெளிப்பட ஆரம்பித்து விடுகின்றது. ஆனபடியினால் இது அதாவது உலகத்தாருக்கும் பொருந்தும், தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பொருந்தும். ஆனால் இப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன என்றால், அதாவது அமைதி, அதாவது வார்த்தை ரொம்ப சுருக்கமாக அவைகள் இருக்க வேண்டும், ஞானமாக இருக்க வேண்டும். அதிகமாக பேசுகிறதுனால அதாவது மனிதனுடைய பலகீனம், அவனுடைய இயலாமை, அவனுடைய அறியாமை எல்லாமே அதிலிருந்து வெளிப்பட ஆரம்பித்து உயர்ந்த மக்கள் வைத்திருக்கிற எண்ணங்கள், அவன் மேல் வைத்திருக்கிற பாசங்கள் விட்டு போகிறது என்று நாம் காணுகின்றோம். ஆனபடினால பேசப்படுகிற வார்த்தைகள் மிகவும் சுருக்கமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வார்த்தையினால தான் சொன்னேன், அப்படி மறைந்து போயிட்டு நினைக்கிறீர்களா? இல்லை. கர்த்தருடைய வேதம் சொல்லுகின்றது, மனிதன் பேசுகிற வார்த்தை அரை வீட்டுக்குள் இருந்து பேசினாலும் அவன் இருக்கிற வீட்டுடைய சுவரில் இருக்கிற கல்லில் அது பதிவாகிறதாம், அவனுடைய வீட்டு மேலே இருக்கிற உத்தரத்தில் அது பதிவாகி விடுகின்றதாம். அது ஒரு நாள் கடைசி காலத்தில் அதெல்லாம் பேச ஆரம்பிக்கும் என்று சத்தியவேதம் சொல்லுகின்றது. அப்படினால வார்த்தை அழிந்து போகிறது அல்ல, அது ஜீவன் உள்ளது. அந்த நாவுக்கு ஒரு அதிகாரம் உண்டு. அப்படினால அவருடைய நாவிலிருந்து ஒரு வார்த்தை விழுந்து விட்டால் அது செயல்படும், அது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, செயல்பட போகிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது. இயேசுவினுடைய சொல்லினால் தான் இன்று நாம் காணுகின்ற அதாவது எல்லா இந்த வானம் பூமியும் சர்வ சிருஷ்டிகளும் அதனோட எல்லாவற்றையும் அதை நாம் பார்க்கிறோம் அல்லவா. அது எப்படி உண்டானது? உண்டாக கடவுது என்று நாவினாலே சொன்னார், அப்படியே உண்டாயிற்று. அப்படி போல தம்முடைய சாயலில் உருவாக்கப்பட்ட மனிதனுக்கும் அந்த அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த நாவுக்கு அந்த அதிகாரத்தை அவர் தந்திருக்கின்றார். அப்படினால அந்த நாவை எதற்கும் பயன்படுத்தாது, வீணானவைகளுக்காய் பயன்படுத்தாது, தனக்கு தனியாக அதிகமாக தெரியும் என்று எண்ணி அதற்காக ரொம்ப பேசுகிறாது என்னெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை இந்த நேரத்தில் நம்மோடு கூட பேசுகிறது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பக்தன் யாக்கோபு ஒரு பெரிய தெய்வீக மனிதன். அந்த யாக்கோபு அதாவது இதை பற்றி ரொம்ப அனுபவசாலி. சின்ன ஒரு புத்தகமாக இருந்தாலும் இந்த நாவை பற்றி அதில் ரொம்ப ரொம்ப எழுதியிருக்கிறார் என்று நாம் காணுகின்றோம். நாவு ஒரு அடங்காது என்றும், நாவு வந்து நெருப்பு என்றும், நாவு வந்து சர்ப்பத்தின் விஷம் உள்ளது என்றும் இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறதை நாம் காணுகின்றோம். அப்படினால தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன என்றால், தேவனை மகிமைப்படுத்துகிற அல்லது தேவனுடைய ஆசீர்வாதத்தை கேட்கின்ற இந்த நாவினாலே அதாவது தீயவைகளை பேசக்கூடாது, அதிகம் பேசக்கூடாது. பக்தருடைய அனுபவமே அதுதான். ஒரு மனிதன் அதாவது பக்தியுள்ளவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும்? அமைதி நிலை இருக்கும். அவன் அதிகமாக சலசலா என்று பேச மாட்டான், அதாவது ரொம்ப தெரியும் என்று வார்த்தை வெளிவிடவும் மாட்டான், உள்ளே வைத்துக் கொள்வான். இதுதான் பக்தர்களுடைய அனுபவம். எங்க பாருங்க, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் பார்த்து கேட்கும்போது அவர் என்ன கேட்கிறார் என்றால், உண்மை குறித்து அதாவது அநேக வார்த்தைகளை சொல்லுகிறார்களே, நீர் ஒரு வார்த்தை சொல்லுகிறது இல்லையா என்று கேட்கிறதை இந்த வசனத்தில் பாருங்க. ரொம்ப ஆச்சரியம். அவர் தேவன், அவர் அதிகாரம் உடையவர், அவரால் எல்லாம் செய்ய முடியும் என்ற போதிலும் அவர் நமக்கு இவ்வளவு பெரிய அதாவது போதனைகளும் வழிகாட்டியுமாக அவர் அவைகளை செய்துவிட்டு போயிருக்கிறார். ஆனபடியினால் இயேசுவை பின்பற்றுவோமாக வாசிக்கலாம். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுத்திரமாக சொல்லவில்லை. ஆதலால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டார். இதுல அதாவது ரொம்ப நேரமாய் பேசிவிட்டார் என்று ஆச்சரியப்பட்டானா? அவர் பேசாமல் இருந்ததை நினைத்து ஆச்சரியப்பட்டான். தேவனுக்கு மகிமை. அன்பானவர்களே, அதாவது நமக்குரிய மரியாதை, நமக்குரிய மேன்மை, நாம் எத்தன்மை உடையவர்கள் என்பதை, அதாவது நாம் ஆராதிக்கிற கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை அறிவது எப்படி என்றால்,
அவசியம் இல்லாத இடத்திலே பேசாமல், தேவையற்ற நேரத்தில் வார்த்தையை யூஸ் பண்ணாமல், அதற்கு அளவு, அதெல்லாவற்றுக்கும் ஒரு அளவு, அந்த அளவின்படி சுருக்கமாக உடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக என்று சொல்லியிருக்கிறது அல்லவா? அப்படினால எவ்வளவுக்கு சுருக்கமாக நாம் பேச படிக்கிறோமோ அவ்வளவுக்கு நல்லது. தேவனுக்கு மகிமை. ரொம்ப பேசுகிறவருடைய வாழ்க்கை என்ன ஆகிவிடுமாம்? சரித்திரம் அடைந்து போய்விடும் என்று வேதம் சொல்கிறது. ரொம்ப பேசுவாங்க பாருங்க சோம்பேறிகள். அங்கே 2-3 பேர் சேர்ந்து தெருவில் திண்ணைகளை உட்கார்ந்து கொண்டு அதாவது கதைகளை பேசி நேரத்தை போக்கி வேலை ஜோலிக்கு போகாமல் இப்படியெல்லாம் குடும்பங்களை பாலடிக்கிற எத்தனையோ குடும்பங்களை நாம் பார்க்கின்றோமே. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதில் எந்த பயனும் இல்லை. மனிதன் செய்கிற எல்லா பிரயாசங்களுக்கும் பலன் உண்டு. ஆனால் மனிதன் பேசுகிற வார்த்தை இருக்கிறது, அது அவனுக்கு இனத்தை கொண்டு வருமா, அவனுக்கு தரித்திரத்தை கொண்டு வரும் என்று நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 23வது வாக்கியத்தை வாசிப்போம். சகல பிரயாசத்திலும் பிரயோஜனம் உண்டு. எல்லா பிரயாசத்துக்கும் ஏதோ ஒரு நமக்கு ஒரு பிரயோஜனம், அதில் ஒரு வருமானம், அதில் ஒரு நல்லது உண்டு. சகல பிரயாசத்துக்கும் பலன் உண்டு. உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். வறுமை மட்டும்தான் தரும். உதடுகளின் பேச்சு இருக்கிறதில்ல அவசியம் இல்லாமல் அதிக பேச்சு, தேவையற்ற இடத்துல பேச்சு, அதாவது வீண் பேச்சு, அதாவது இப்படியெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகிவிடும் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் வறுமை அவனுடைய வாழ்க்கையில் வந்துவிடும். ஒன்றில்லாமல் போய்விடும் என்று நாம் காணுகின்றோம். அதாவது சில வகுப்பினர்கள் உண்டு, அவர்கள் அதாவது அந்த டைம் எல்லாம் கீழ்ப்படுறது கரெக்டாக இருக்கும். கரெக்டாக டைம் பாஸ் பண்ண மாட்டார்கள். வேலை எத்தனை மணி நேரம் வேலை என்றால் அத்தனை மணி நேரம் கரெக்டாக இருப்பார்கள். எத்தனை மணிக்கு வேலை ஜாயின் பண்ண கரெக்டாக ஜாயின் பண்ணுவார்கள். அதுதான் தேவனுடைய சுத்தம், தேவனுடைய விருப்பம், தேவன் சொல்லுகிறதும் அதுதான். அதாவது நான் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஈவினிங் போகும்போது சில இடங்களில் பார்க்குறோம் அல்லவா, அங்கே 4-5 பேர் ஆஃபீஸ் விட்டு வருவாங்க. வந்து ஒருவருக்கு ஒரு திறமையை பேசுவாங்க. என்ன திறமை? இன்றைக்கு வந்தேன், டீ குடிக்க போனேன், கொஞ்ச நேரம் பேப்பர் பார்த்தேன், அதை செய்தேன், நேரம் போயிட்டு மத்தியானம் சாப்பாடு டைம், அதாவது வேலையெல்லாம் முடித்து விட்டு வந்தாச்சு, இவ்வளோதான் அப்படி என்று சொல்வது அறிவற்ற தன்மை என்பதை அவர்கள் அறியவில்லை. மூடத்தனம் வெளிப்படுகிறது என்பது இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் அதற்கு ஒரு ஒழுங்கு உண்டு. பிறருடைய எல்லா அவயவங்களையும் அடக்கி ஆள வேண்டும், நன்மைக்காகவே யூஸ் பண்ண வேண்டும், அதற்கு மாறாக யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாவற்றையும் மேலாக நாவானது ரொம்ப முக்கியமானது. அந்த நாவை எவ்விதமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவைகளை அளவோடு வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது அவசியம் இல்லாமல் பேசக்கூடாது. வார்த்தை சுருக்கமாய் இருப்பதாக. அவர்கள் தான் ஞானி என்று பேரெடுக்கப்படுவார்கள். ஆனபடினால இந்த வார்த்தையை கேட்கின்ற அன்பானவர்களே, அருமையான மக்கள், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அதாவது எல்லாவற்றிலும் வேலை ஸ்தலமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள் நீங்கள் படிக்கிற இடமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வார்த்தை சுருக்கமாக இருக்கட்டும். உங்களுடைய அமைதியை பார்த்து பிறர் ஆச்சரியப்பட வேண்டும். உங்களை நடத்துகிறவர்கள், உங்களுக்கு மேற்பட்டவர்கள், இந்த பிள்ளை, இந்த பையன், இந்த ஆள் எவ்வளவு அருமையானவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லத்தக்கதாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். தேவனுக்கு மகிமை. இங்கே நம்முடைய ஆலயத்திலேயே ஒயிட் வாஷ் பண்ண சில ஆட்களை விட்டிருந்தோம். அதில் ஒரு பகுதியை கொண்டு வந்தார்கள். 2 பேர் அண்ணனும் தம்பியும். நான் அந்த ரூமில் இருந்து கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஒரே கதை வேலைக்கெல்லாம் வந்திருக்கின்றோம், அது ஒரு புனித ஸ்தலத்துக்கு வேலை செய்ய வந்திருக்கின்றோமே என்ற எண்ணம் அற்றவர்களாக கடைசியில் சாயங்காலம் பார்த்தா அவருடைய வேலை அவ்வளோதான் இருக்கும். அதுவும் சும்மா தண்ணியை கோரி ஊற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதான் அதனுடைய கான்ட்ராக்டர் சொன்னால் இவர்கள் இந்த இடத்துக்குள் கொண்டு வரக்கூடாது என்று நாம் சொல்லிவிட்டோம். இருக்கட்டும், அப்படியே பேர்கள் இப்படி போகிற இடங்களில் கெட்டு போகிறது என்று நாம் காணுகின்றோம். அதுபடினால் அன்பானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நாம் அதாவது டைம் கீப் பண்ணி சரியாக அந்த காரியங்களில் நான் ஈடுபடுவது தேவனுக்கு விருப்பமான காரியம். அவர் ஒழுங்குள்ள தேவன், அவர் நீதி உள்ள தேவன்.
நியாயமுள்ள தேவன், எல்லாவற்றிலும் கரெக்டாக அவர் செயல்பட்டார், வழிகாட்டி விட்டு போயிருக்கிறார். என்னுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆனபடினால அதாவது மனிதன் அதிகமாய் பேசுகிறதுனால அவருடைய வாழ்க்கையில் என்ன வருமா? வறுமை வரும். என்ன வறுமை? உலக பிரகாரமான வறுமை மட்டுமா? ஆவிக்குரிய வறுமையும் வரும். அது மாத்திரமல்ல, அவருடைய சரீரத்தில் பேசி பேசி பலனை இழந்து போய்விடுகின்றான் என்று நாம் காணுகின்றோம். ஆனபடினால் நம்முடைய வார்த்தை சுருக்கமாக இருப்பதாக. நீங்கள் பூமியில் இருக்கிறீங்க, ஆண்டவர் வானத்தில் இருக்கிறார். அவைகளெல்லாம் கவனிக்கின்றார். கவனித்து என்ன செய்வாராம்? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36வது வாக்கியத்தில் நான் வாசிக்கும் போது அப்படியே அது போய்விடுகின்றதல்ல, அதற்கு ஒரு நியாயத்தீர்ப்பு நாள் இருக்கின்றது. மனிதன் செய்கிற கிரியைகளுக்கு மட்டுமல்ல, அவன் பேசுகிற வார்த்தைகளுக்கும் அவன் நினைக்கிற நினைவுகளுக்கும் எல்லாவற்றுக்குமே ஒரு நியாயத்தீர்ப்பு நாள் இருக்கிறது. இதைத்தான் மனிதன் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, பேசுகிறோம், காத்தோடு காத்தாக போய்விட்டது, இல்லை சாட்சிகளை வைத்து அப்படி ஒன்று நான் சொல்லவில்லை என்று சொல்லி மறுத்து விடலாம். ஆனால் அங்கே எழுதப்பட்டு கொண்டே இருக்கின்றது. தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிற புஸ்தகங்களில் இவைகள் பதிவாகி கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு, வாசிக்கலாம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று கணக்கு ஒப்புவிக்கணும். ஒன்று விடாமல் கணக்கு கேட்பார். அப்படினால மனிதன் பேசும் வேணான வார்த்தைகளை குறித்து நியாயத்தீர்ப்பு நாளில் அவன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை நினைத்து இந்த பூமியில் அவருடைய வார்த்தை சுருக்கமாய் வைத்துக் கொள்வது நல்லது. அவசியமில்லாத அனாவசியமான வார்த்தைகள் சொல்லாமல் இருப்பது நல்லது என்று இறைவாக்கு சொல்லுகின்றபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். அருமையானவர்களே, நம்முடைய நாவை நாம் காத்துக்கொள்வோம். அல்லேலூயா. எதை காக்காவிட்டாலும் நாவை காத்துக்கொள் என்று அதாவது அறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனபடினால அப்படி காக்காவிட்டால் அவன் ஒரு நாள் சொல்லலுக்கு அவனுக்கு உண்டாகி அவன் வந்து சோகமடைந்து போய்விடுவான் என்றும் உலக ஞானிகள், அறிவாளிகள், அறிஞர்கள் அப்படி சொல்லுகின்றார்கள். ஆனபடினால நாவை எதை காக்காவிட்டாலும் நாவை காத்துக்கொள். அதை காத்துக்கொள்ளாவிட்டால் என்றைக்காவது ஒரு நாள் உனக்கு அந்த சொல்லின் மூலமாக இழுக்கு ஒரு அவமானம், உனக்கு ஒரு கெட்ட பேர், அதாவது உன்னை கொண்டு போய் கூண்டலை சாட்சியாய் நிறுத்துவதற்கு அது ஏதுவாக ஆகிவிடும். அப்படி செய்யாதே என்று வேதம் சொல்லுகிறது. அப்படினால இந்த சொல்லினால இழுக்கு ஏற்படும், உனக்கு துன்பங்கள் உண்டாகும், அதாவது வெட்கப்பட வேண்டிய சூழலை வரும். இந்த நாவை காத்துக்கொள். நாவு ஒன்றே வேற ஒரு ஜோலிக்கும் பயன்படுத்தப்படாது, அது எறும்பும் கிடையாது. அந்த நாவு அதாவது அவ்வளோ பெரிய வேலைகளை செய்து விடுகின்றது என்று நாம் காணுகிறோம். ஆயுள் சக்கரத்தை அதாவது கொளுத்தி விடுமாது நெருப்பு அவ்வளவு பயங்கரமானது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறபடினால் இன்று சுருக்கமாக நமக்கு ஆண்டவர் தருகின்ற ஆலோசனை என்னவென்றால், நம்முடைய வார்த்தை சுருக்கமாக இருக்கணும். தேவனுக்கு மகிமை. வார்த்தை சுருக்கமாக இருக்க வேண்டும். ரொம்ப பேசினால் நம்முடைய மூடத்தனம், நம்முடைய இயலாமை, நம்முடைய அறியாமை எல்லாம் அதில் வெளிப்பட்டுரும். அது அமைதியாக இருந்தால் அவர் எப்படிப்பட்டவரோ ரொம்ப திறமைசாலியாக இருப்பாரோ, அதாவது அப்படி என்று ஒரு கனம் அவருக்கு இருக்கும். இவர் சலதளந்து பேச ஆரம்பிச்சுட்டாரோ இவ்வளவு தானா என்று எண்ணி அதாவது அவருக்கு இழுக்கு ஏற்பட்டுவிடும். அப்படி இல்லாதபடி அதாவது தேவன் வானத்தில் இருக்கிறார், பூமியில் பரிசுத்த ஸ்தலத்தில் தேவஸ்தானத்தில் நடைகளை காத்துக்கொள்வது மட்டுமல்ல, வார்த்தையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று இறைவசனம் சொல்லுகின்றது. கர்த்தர் அதை கவனிக்கின்றார், கவனித்து பார்க்கின்றார். இந்த புனித ஸ்தலத்தில் தேவசமம் சொல்லப்படுகிற இடங்களில் என்னென்னலாம் நடக்குது பாருங்க. ஐயோ, பார்க்க முடியல, கேட்க முடியவில்லை. அந்த நிலைக்கு தேவ பயமற்று அல்லது நியாயத்தீர்ப்பு நாளை குறித்து, மறுமையை குறித்து கடவுள் ஒருவர் கவனித்து கொண்டு இருக்கிறார் என்கிற அந்த மெய்யான எண்ணம் மற்றவர்களாக இன்று தேவனை ஆராதிக்கிற பொதுவாக சொல்ல கிறிஸ்தவர்களும் கூட அந்த நிலைக்கு போய்விட்டார்கள் என்று நாம் காணுகிறோம். சத்தத்தை கேட்கின்ற அன்பானவர்களே, நம்முடைய கையில் இருக்கிற புனித வேதம் இப்படி சொல்லுகின்றது. அதாவது அதிகம் பேசாதீர்கள், பேசினால் அதாவது உங்களுடைய மூடத்தனம் வெளிப்பட்டுவிடும், உங்களுக்கு இழுக்கு ஏற்படும். அதிகம் பேசாதீர்கள், அதன் மூலமாக இந்த நாவின் பேச்சினாலே, அதிக பேச்சினாலே வறுமையை உங்களுக்கு கொண்டு வந்துவிடும். அதாவது ஆத்மாவும் வறுமையாகிவிடும். உங்களுடைய சரீர பிரகாரமான நன்மை இல்லாமல் வீட்டிலேயும் தேவாசீர்வாதம் இல்லாமல்
போய்விடும், தரித்திரம் வந்துவிடும். அப்படினால ரொம்ப பேசாதீர்கள். அதாவது தேவனை ஆராதிக்கிற நேரம், ஜோலி பார்க்கிற நேரம், நமக்கு ஒரு டைம் இருக்கிறதில்ல, அந்த நேரத்தில் பேசவே கூடாது. அந்த காரியத்தை மட்டும்தான் செய்யணும் ஒழிய வேறொரு காரியமும் இங்கே செய்யக்கூடாது என்று வைத்திருக்கிறார். அப்படினால் நம்முடைய புனித ஸ்தலத்தில் யாரும் உட்கார்ந்து வீண் கதைகள் பேசக்கூடாது என்ற சட்டம் விதிக்கப்பட்டிருக்கின்றது. தேவனுக்கு மகிமை. அங்கே உள்ளே இருந்து டீ காபி சாப்பிட, அது சாப்பிட ஒன்றும் செய்யக்கூடாது, எல்லாம் வெளியே. அது புனித ஸ்தலம். அங்கே தேவன் உண்டு. ஆலயத்தில் தேவன் வாசமாக இருக்கிறார். அங்கே என்னுடைய ஜனங்களை அழைத்து கொண்டு வந்து அங்கே நான் அவர்களை மகள பண்ணுவேன். நான் இப்படி சன்னிதானத்தில், பரிசுத்த சன்னிதானத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து வந்தேன். ஆனால் உம்மை பார்க்க ஆசையாய் வந்தேன், இப்பொழுது உம்முடைய வல்லமையும் உம்முடைய மகிமையும் காணுகிறேன் என்று சொல்லுகிற ஒரு இடம்தான் ஆலயம். அப்படினால் அங்கே பரிசுத்த ஸ்தலத்தில், ஆலயத்தில் அதிகமாய் பேசாதே. அது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில் மூர்க்கமும் கோபமும் அதிகமாக வரும்போது என்ன வந்துடுமா? கெட்ட வார்த்தை வரும். கெட்ட வார்த்தைகள் வாயிலிருந்து வந்து விடுமா? அதுதான் யாக்கோபு சொன்னார், என் அருமை சகோதரிகளே, ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பான தண்ணீரும் ஓர்ப்பான தண்ணீரும் புறப்பட்டு வர முடியுமா? அதாவது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அல்லவா? அவர் ஜீவ ஊற்றா இருக்கின்றாரு. அங்கிருந்து இப்படிப்பட்டதான கெட்ட தண்ணீர் வரலாமா கேட்கிறார். அதற்கு தானே ஆலோசனை தந்திருக்கு. பரிசுத்தாவை பெற்றிருந்தாலும் நீங்கள் ரொம்ப பேசிட்டீங்கன்னா மூடத்தனம் வெளிப்பட்டுரும். அந்த சரீரத்தில் நாம் இருக்கிறபடியினால் இந்த சரீரத்தினுடைய குணங்கள் வெளிப்பட ஆரம்பித்துவிடும். ஒன்றும் செய்யாவிட்டாலும் நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? நான் நினைத்தால் என்ன நடக்கும் தெரியுமா? பழைய மனிதனாக இருந்தால் என்னென்ன நடந்திருக்கும் தெரியுமா என்று சொல்லுகிறதெல்லாம் அந்த மூடத்தனம் வெளிப்படுகிறது. தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் நீங்கள் சுருக்கமாய் பேசி அமைதியை பயன்படுத்த நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் என்னது, உங்களுடைய வாயில் கெட்ட வார்த்தை வராது. உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை பிறருக்கு பக்தி விருத்தியை தூண்டக்கூடிய, பக்தி விருத்தியை உண்டாக்குகிற, சோர்ந்திருக்கிறவர்களை உற்சாகப்படுத்துகிற அப்படிப்பட்ட வார்த்தையாக அது இருக்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கின்றபடினால் ஆண்டவரை நான் சோதரிகிறேன். எபேசியர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 29வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். தேவனுக்கு மகிமை. பேசணும், பேசாமலே இருக்கக்கூடாது. அந்த பேச்சு எப்படி இருக்கணும்? அதாவது கேட்கிறவர்களுக்கு பக்தியில் இருக்கிற பக்தி விருத்தி அடைய முடியாக, அது அந்த பக்தி வளர முடியாக, அவர்கள் உற்சாகப்படும்படியாக, கொஞ்சம் அவர்கள் விலகி இருக்கிறவர்கள் மறுபடியும் இறைவனோடு ஒண்டிக் கொள்ளும்படியாக அப்படி உங்கள் வார்த்தை இருக்கட்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் கெட்ட வார்த்தை என்றால் தூஷண வார்த்தை மட்டுமல்ல, அதாவது பிரயோஜனமற்ற அத்தனை வார்த்தையும் கெட்ட வார்த்தை தான். பிறர் ஒரு ஆத்மா சோர்ந்து போவதற்கு ஏதுவான வார்த்தை கெட்ட வார்த்தை தான். அதாவது எந்த காரியமானாலும் சரி, பிரயோஜனமற்ற வார்த்தை, அதிக வார்த்தை என்னுடைய வாயிலிருந்து வந்துவிட்டால் அது கெட்ட வார்த்தையாக, அது மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிற கெட்ட வார்த்தையாக ஆகிவிடும் என்று இறைவசனம் சொல்கின்றபடினால், அன்பானவர்களே, சத்தத்தை கேட்கின்றவர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில், அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஆன்மீகத்திலேயோ உலக பிரகாரமாக முன்னேற்றம் இல்லையே என்று கவலைப்படுகின்றீர்களா? இவைகளெல்லாம் கவனியுங்கள். நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக கூட இருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம். அப்படி இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகின்றது, இப்படி செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மீறுதல் வராது, நீங்கள் ஆன்மீகத்தில் வளருவீர்கள், முன்னேறுவீர்கள். உங்களுடைய வார்த்தையினால் பலர் பக்தியிலே விருத்தி அடைவார்கள், வளர்ச்சி அடைவார்கள். அவர்கள் தேவசதாரத்துக்கு வருவதற்கு ஒரு தூண்டுதலாக அது இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றவர்கள், அதாவது இந்த வார்த்தையினால, செய்கையினால நாம் என்ன செய்யணும்? பிறருக்கு மாதிரியாக இருக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது அந்த அம்மா யார், இந்த ஐயா யார், இந்த பிள்ளை, இந்த பையன் யார், அது எவ்வளோ அமைதி நிலை பாருங்க என்று சொல்லுகிறாங்க பாருங்க. இல்லாவிட்டால் அதாவது அது அடுத்த வீட்டில் இருந்துங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம், அப்படி வந்திருக்கோம், அவனுடைய வாய் ஜாஸ்தியாக இருந்தாலே என்ன வாயாரியெல்லாம் இருக்காமலுக்கு என்று சொல்ல முடியாக அது ஒரு இழுக்கை உண்டாக்கிவிடும். நம்முடைய மூடத்தனம் அங்கே வெளிப்பட்டு விடும். நம்மை அவசரப்பட ஆத்திரப்பட தூண்டுதலுக்கு பல சந்தர்ப்பங்கள் வரும், நெருக்கம்.
அதாவது நியாயமான காரியங்களை சொல்லிடுவோமா இதில் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தை தான் நாம் கவனிக்க வேண்டும். நலமல்லாத வார்த்தைகளுக்கு மௌனம் சாதிக்கிறது, நலமான வார்த்தைகளை தெளிவாக உரத்த சத்தத்தில் சொல்லுகிறதும் அவசியம் என்று கற்றறிந்து வருகிறோம். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்கு மகிமை. நம்மை காணுகிறவர்கள் அப்படி நம்மிலே காண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். வாசிக்கலாம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 தீமோத்தேயு 4:12 கூட வாசிக்கிறோம். உன் இளமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு உன் வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. தேவனுக்கு மகிமை. மாதிரி உன்னுடைய வார்த்தையிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக, மற்றவர்களுக்கு மாதிரியாக நீர். நான் கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டாம். உன்னுடைய குணங்கள், உன்னுடைய செய்கைகள், கிரியைகளை பார்த்து தேவ மனிதன் என்று பெயர் பெறும் அளவுக்கு நாம் ஆக வேண்டும். இதனால் நம்முடைய ஆண்டுடன் நாம் மகிமைப்படும். இந்த பிரகாரம் செய்வோம். இதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று. ஒரு வசனம் வாசித்து முடிக்கிறோம். தேவனுக்கு மகிமை. 34ஆம் சங்கீதம் வசனம் 1 நாம் வாசித்து விடலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில். ஒரு இக்கட்டான நேரம், அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் தன்னுடைய ரூபத்தையே மாற்றிக்கொண்டு, அதாவது அந்த இடத்துல தான் அவர் சொல்லுகின்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது ஒரு ஆபத்தான கட்டம், அந்த இடத்திலேயும் அவர் சொல்லுகிறார், கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அலற மாட்டேன், குச்சிட மாட்டேன், சத்தமிட மாட்டேன், என் ஆண்டவரை நோக்கி துதிப்பேன் என்று நாவினால் துதித்தார். அந்த பக்தன் மேன்மையடைந்தார். இன்றும் பேர் சொல்லி கொண்டிருக்க அவருடைய பேர் இன்றும் சொல்லப்படுகிறது நாம் காணுகின்றோம். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வார்த்தை சுருக்கமாய் இருப்பதாக. அப்படி நாம் ஆன்மீகத்திலும் சரீரத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருப்போம். நியாயத்தீர்ப்பு நாளிலே நாம் இந்த காரியங்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியது வராது என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாருக்கும் முன்பாக தேவன் என்றால் இப்படித்தான் இருப்பார் என்ற மாதிரி பொறுமையினாலே காட்டுவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆம். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி சுவாமி. நன்றி கர்த்தாவே, நீர் கொடுத்த வார்த்தையை சொல்ல கிருபை செய்தீர் சுவாமி. அனுப்பன காரியமாக வாக்கி செய். வார்த்தையாகவே ஆகும், ஜீவனாக வல்லமையாக இருக்கிறபடினா கேட்ட உள்ளங்களில் அவைகள் கர்த்தாவே முளைத்திழம்பி பலன் கொடுக்கட்டும். ஆசீர்வதியும் கிருபையாரும் சுவாமி. ஏற்றுக்கொள்ளும் தாழும் நாமும் மகிமைப்படுவதாக. நன்றி கர்த்தாவே. ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆ ஆ